அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்னென்ன இரும்பு ஐட்டம் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு சைஸ். இது ஒரு மீன் பொரிக்கிறதுக்கு ஆம்லெட் மீட் போடுறதுக்குனா இது உங்களுக்கு சரியாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா. 8 இன்ச்சு சைஸ். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்பாத்தி நான் போட்டுக்குவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட விலை பார்த்தீங்கன்னா 130 ரூபா. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வரும். அதில் இன்னும் பெருசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இது 10.5 இன்ச்சு சைஸ் வரும். 10.5 இன்ச்சு சைஸ் வாங்கினா இது சப்பாத்தி மீன் பொரிக்க ஆம்லெட் போடுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதோட விலை 180 ரூபா வரும். தோசை வராது. இதில் இன்னும் எனக்கு நல்லா வெயிட்டாக வேணும், தோசையும் போட்டுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. நல்லா கனமாக இருக்கும். இது ரொம்ப சின்னதாக இருக்குது. நல்லா எனக்கு பெருசாக ரோஸ்ட் மாதிரிலாம் போடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நம்மள்ட்ட இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபா வரும். இதோட விலை பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வரும். 300 ரூபா வரும். இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்சீசன் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீசன் பண்ணது. இது பார்த்தீங்கன்னாக்கா இது சீசன் பண்ணியிருந்தாலும் ஒரு சின்ன ப்ராசஸ் மட்டும் ஒன்று இருக்குது. அதை மட்டும் சொல்லிடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இது சைஸ் வந்து 10 இன்ச்சு வரும். இதோட ரேட் 300 ரூபா வரும். எப்படி சீசன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீசனிங் ப்ராசஸ் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபஸ்ட்டு அரிசி களையிற தண்ணி ஒரு 3 மணி நேரம் நல்லா சூடாக ஊற்றி ஊற வைங்க. அதுக்கு பிறகு நல்லா சபினா பவுடர் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு வெங்காயம் எண்ணெய் 3ஐயும் போட்டு நல்லா ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதுக்கு பிறகு நல்லா தோசை நல்லா மொத்தமாக ஒரு 3 தோசை நிறைய அந்த தோசைகள் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு 3 தோசை சுட்டுடுங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடுங்க. அதை தூக்கி போட்டுருங்க, சாப்பிட வேண்டாம். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு 300 ரூபா. இன்னும் கொஞ்சம் பெருசு வேணும்னா 11 இன்ச்சு இருக்குது 400 ரூபா. 12 இன்ச்சு இருக்குது 500 ரூபா. இது பார்த்தீங்கன்னா செங்கோட்டை இருக்குன்னு பேர். ரயில்வே கல். இது நல்லா ஹெவியாக இருக்கும். அடிபிடிக்காது, தீயாது. உங்களுக்கு பழக சூப்பராக இருக்கும். கல் மெல்லிசா வாங்கினீங்கன்னா அடிபிடிக்கும், தீஞ்சு போகும். கொஞ்ச நாள் ஆகிட்டாக்கா கல் வந்து உப்பிக்கும். சூடு ஆக ஆக பார்த்தீங்கன்னா கல் உப்பிக்கும். அப்போ தோசை மாவு நடுப்புற ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா சைடில் 2 பக்கம் வழிஞ்சு ஓடும். இதில் அந்த மாதிரி ஆகாது. 2 பக்கம் உங்களுக்கு சேஃப்டிக்கு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. தோசைக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்குது. கேஸ்டைன் தோசைகள் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. இதோட விலை 300 ரூபா. அது இல்லை எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டால் கூட இருக்குது. இது 12 இன்ச்சு வரும். இது 400 ரூபா வரும். இது குழி மாடல். இதில் எனக்கு ஃப்ளாட்டாக வேணும்னு கேட்டால் கூட ஃப்ளாட் இருக்குது. ரேட் அதே ரேட்டு தான். 11 இன்ச்சு 300 ரூபா, 12 இன்ச்சு 400 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரில் பேன். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறது, உங்களுக்கு மீன் ரோஸ்ட் போடுறதுக்கு, பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்குலாம் உள்ளது இருக்குது. இது சீசனிங் பண்ணது. இது சைஸ் 8 இன்ச்சு. இதோட விலை 500 ரூபா வருது. இது சைஸ் 10 இன்ச்சு. இதோட விலை 700 ரூபா வருது. அடுத்தது எனக்கு சப்பாத்தி மட்டும் போடுறதுக்கு எனக்கு ஹேண்டில் வச்ச மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இது பாருங்கள், ஹேண்டில் வச்ச மாதிரி. இது நீங்கள் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வரும். இதோட விலை 200 ரூபா வரும். இதில் இன்னும் கொஞ்சம் பெருசு இருக்குது. 12 இன்ச்சு இருக்குது. 250 ரூபா வரும். இல்லை எனக்கு சப்பாத்தி மட்டும் கிடையாது, தோசையும் போட்டுக்கணும், நல்லா கனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட பாருங்கள், இதோட விலை பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு வரும். இது விலை 500 ரூபா வரும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து கல்ட்ரா மாடலில் வரும். ஸ்க்ரூ டைப் தான். அது நல்லாயிருக்கும். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா தோசை போடுறது நல்லா அருமையாக இருக்கும். அதே செங்கோட்டை பிளேட்லேயே வந்து நல்லா திக்காக உள்ளது, ஹெவியாக இருக்கும். இது நல்லா ஹெவியான கல். இது நல்ல விலை வந்து 500 ரூபா வருது. அடுத்தது குழிப்பணியாரம். இது வந்து இரும்பு அன்சீசன்டு. இது பார்த்தீங்கன்னா 200 ரூபா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்காது. இது மாதிரி தான் இருக்கும். எனக்கு சீசன் பண்ணது வேணும், எங்களுக்கு அடி பேஸ் ஃப்ளாட்டாக வேணும்னா இது மாதிரி வாங்கிக்கிங்க. இது நல்லாயிருக்கும். இது வந்து உடனே உபயோகப்படுத்தலாம், பழகணுங்கிற அவசியமே கிடையாது. அடி பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இதோட விலை பார்த்தீங்கன்னா 7 குழி 400 ரூபா, 9 குழி 500 ரூபா. இதில் 12 குழி வரைக்கும் இருக்குது. 600 ரூபா வரும். பாருங்கள். அடுத்தது உங்களுக்கு மினி ஊத்தாப்பக்கல். குழந்தைங்கலாம் வந்து சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்குதுங்க அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒன்றில் பார்த்தீங்கன்னா தக்காளி ஊத்தாப்பம், வெஜிடபிள் ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், பொடி ஊத்தாப்பம் அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம். இது நீங்கள் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து உடன் ஹேண்டில். இதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். காலையே சீசனிங் பண்ணால் ஆப்பச்சட்டி 2 பக்கம் கைப்பிடி வச்சிருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்கு பாருங்கள். இது வந்து பர்னரில் வைக்கிறதுக்கு அடி பிடிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நல்லா திக்காக போட்டிருப்பாங்க. உடனே உபயோகப்படுத்தலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 350 ரூபா. சைஸ் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வரும். அடுத்தது சீசனிங் பண்ண நார்மல் ஃபினிஷிங் ஸ்கில்லெட்டு. இதோட விலை பார்த்தீங்கன்னா 500 ரூபா வரும். இது நீங்கள் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு இந்த ஃப்ரை பண்ணிக்கணும், ஒரு வடகம் வறுக்கணும், ஒரு மோர் மிளகாய் பண்ணணும், தாளிக்கணும் அப்படின்னாக்கா இது பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. 6 இன்ச்சு வாங்கினா 150 ரூபா வரும். இதில் சின்னது கொஞ்சம் இருக்குது, 4 இன்ச்சு வரும். அதுனா 100 ரூபா வரும். பின்னாடி நீங்கள் ஆணியில் கூட மாட்டினா கூட மாட்டிக்கலாம். இது நீங்கள் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் 4 சைஸ் இருக்குது. 4 இன்ச்சு 100 ரூபா, 6 இன்ச்சு 150 ரூபா, 8 இன்ச்சு இருக்குது 250 ரூபா, 10 இன்ச்சு இருக்குது 300 ரூபா வரும். எனக்கு கேஸ்டைன் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வேணாம், நார்மல் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறோம், இரும்புலே இருந்தால் பரவாயில்ல, நல்லா கனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட கனமாக இருக்கும். பாருங்கள், கைப்பிடிலாம் ஜாயிண்ட்டே வராது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். நல்லா ஹெவியாக இருக்கும். இதுக்கும் அந்த சீசனிங் ப்ராசஸ் அதே தான். இது நாங்கள் சீசனிங் பண்ணி தான் வச்சிருக்கோம். உடனே நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அந்த கல்லுப்பு வெங்காயம் எண்ணெய் அது 3ஐயும் போட்டு ரோஸ்ட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பாருங்கள், இது பன்னீர் டிக்கா யூஸ் பண்ணுறதுக்கு, ஆம்லெட் போட்டுக்கலாம், ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். கைப்பிடிலாம் ஜாயிண்ட்டே வராது, ஒரே மோல்டு தான். அது இதோட விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். நல்ல திக்காக இருக்கும். தோசை சிலிப்பி. தோசை சிலிப்பி பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டே இல்லாத தோசை சிலிப்பி. அது என்ன ஜாயிண்ட் இல்லாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வாங்கினீங்கன்னா இந்த இடம் ஜாயிண்ட் வரும். பாருங்கள், இதோட விலை பார்த்தீங்கன்னா 50 ரூபா வரும். ஜாயிண்ட்டே இல்லாத மாடல் பார்த்தீங்கன்னா 2 மாடல் இருக்குது. எந்த மாடல் வாங்கினாலும் 60 ரூபா தான் வரும். இது நல்லா ஷார்ப்பாக இருக்கும். எட்ஜு உங்களுக்கு தோசை ஒட்டாமல் பியாமல் எடுக்கலாம். அது எது வாங்கினாலும் உங்களுக்கு 60 ரூபா தான் வரும். இந்த தாளிச்சு கொட்டுற கரண்டி இது பாருங்கள், இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். மரப்பிடி கைக்கு சூடு ஏறாது, துணி பிடிக்க வேண்டியதில் அப்படியே எடுக்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் வரும். பார்த்தீங்கன்னா தோசைக்கல், ஸ்கொயர் கல். எனக்கு ஹோட்டலில் போடுற மாதிரி தோசைலாம் போடணும், பிள்ளைங்க ரோஸ்ட் மாதிரி கேட்குறாங்க, பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். கைப்பிடி ஜாயிண்ட்டே கிடையாது. இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சைஸ். இதோட விலை 400 ரூபா. இல்லை எனக்கு சைஸ் பத்தாது, இன்னும் கொஞ்சம் பெருசு தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட இருக்குது. 12க்கு 12 சைஸில் கூட இருக்குது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 ரூபா. இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட்டே கிடையாது, நல்லா ஹெவியாக இருக்கும். ரயில்வே பிளேட்டுன்னு பேர். துருப்பிடிக்காது, பட்டப்பட்டையாக பேராது, கல் சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து கடாய். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இண்டக்ஷன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும்.
இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 9 இன்ச்சு வரும். இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்லேருந்து கூட இருக்குது நம்மள்ட்ட. 7 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 150 ரூபா, 8 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 200 ரூபா, 9 இன்ச்சுலாம் 250 ரூபா அந்த மாதிரி வரும். நல்லா அடி கனமாக இருக்கும். இரும்பு பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நல்லா கழுவிட்டு நீங்கள் உபயோகப்படுத்தாமல் வச்சிங்கன்னா எண்ணெய் மட்டும் தடவி வைங்க. அது மட்டும் இல்லாமல் அடுப்புலேருந்து இறக்கணும்னா வேறு பாத்திரத்துக்கு உடனே மாற்றிடணும். அதிலே வச்சுக்க கூடாது. எனக்கு இந்த மாடல் வேண்டாம், இந்த குழி மாடல் தான் வேணும், வெறும் கேஸில் மட்டும் தான் வைப்போம், நாங்கள் இண்டக்ஷன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இதில் இந்த மாதிரி கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா குழிவாக இருக்கும். இது ஒரு வடை பண்ணிக்கிறது, பூரி இது மாதிரி போட்டுக்கலாம். டெய்லி யூஸ்க்கே வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சைஸ் 8 இன்ச்சிலேருந்து 14 இன்ச்சு வரைக்கும் இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு வாங்கினீங்கன்னா 200 ரூபா தான் வரும். 9 இன்ச்சு வாங்கினீங்கன்னா 250 ரூபா வரும். 10 இன்ச்சு வாங்கினீங்கன்னா 350 ரூபா வரும். அப்படி தான் வரும். நல்லாயிருக்கும். அடி கனமாக இருக்கும். இது தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்கள். அனுப்பி இப்போ நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்மள்ட்ட. நம்ம பணம் அனுப்பினா மட்டும் தான் நாங்கள் அனுப்புவோம். ஆன்லைன் பேமெண்ட் தான். இதெல்லாம் எங்களுக்கு வியாபாரத்துக்கு தேவை, ஹோல்சேலாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட நாங்கள் ஹோல்சேலாக நாங்கள் அனுப்புவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். கூகுள் பே நம்பர் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம். கேட்கலாம், இது இந்த பொருள் தான் நீங்கள் வச்சிருக்கீங்களா, வேறு ஏதாவது பொருள்லாம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கூட நம்மள்ட்ட நிறைய ஐட்டம் நாங்கள் பண்ணுறோம். அந்த மரஜாமா, அந்த கருங்காலி மாலை இந்த மாதிரிலாம் நாங்கள் ஹோல்சேலே பண்ணுறோம். நாங்கள் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் எனக்கு கேட்லாக் கேளுங்க, நாங்கள் கேட்லாக் அனுப்பி வைக்கிறோம். வாட்ஸ்அப் நம்பர் இதே நம்பர் தான், கூகுள் பே நம்பரும் இதே நம்பர் தான். தேவைன்னா சொல்லுங்கள், அனுப்பி வைக்கிறோம்.